வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பற்றி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். நம்மள சில பேர் 3 சிலிண்டர் இன்ஜின் கொண்ட ஒரு காரை வாங்கிட்டு மைலேஜ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு புலம்புல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காகவே இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். நம்மகிட்ட இருக்க கார் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் கொண்ட ஒரு கார். இந்த காரில் மேக்ஸிமம் மைலேஜ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் அதை வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொன்ன இம்பார்ட்டண்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மறுபடியும் நம்ம லைவ் டெஸ்ட் பண்ணலாம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு. இந்த டைம் நான் ட்ரைவ் பண்ண போகிறதில்ல, இன்னொருத்தவங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். யாரை ட்ரைவ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரசாந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். ஸோ ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளச் இந்த மூணையும் ஃபெதர் டச்சாக யூஸ் பண்ணி நம்ம மைலேஜ் எப்படி எடுக்க போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்போ கியர் போட்டாலும் இந்த காலை வச்சு அழுத்திட்டு இருக்கு இல்லையா, இதுதான் கிளச்சு. இது ஃபுல் கிளச் அழுத்துங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அந்த மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உங்கள் காலோட பெருவிரலை வச்சு இந்த கிளச்சை நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டு கியர் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க இந்த மாதிரி. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த பிரேக்கை ரொம்பவே ஃபெதர் டச்சாக யூஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிலேட்டர் இருக்கு இல்லையா, இது நீங்கள் காலில் கொடுக்குறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக கொடுக்கணும். ஏன்னா கிராஜுவலாக நீங்கள் ஆக்சிலேட் பண்ணும்போது உங்களுடைய இன்ஜினுடைய ஸ்பீடு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸ். ஓகேங்களா? இந்த கியர்ஸை ரொம்பவே சாஃப்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது, அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டீரிங் வீல் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப போட்டு ரொட்டேட் பண்ணாமல், இந்த மாதிரி ஷேக் பண்ணாமல் பொறுமையாக நீ ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் நமக்கு கிடைக்கும். 3 சிலிண்டர் கொண்ட ட்ரைபரை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த MID கிளஸ்டர் டிஸ்பிளேல ஆவரேஜ் மைலேஜ் 19.4 km/லிட்டர் காமிக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புஷ் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ண அப்படின்னா இந்த ஆவரேஜ் மைலேஜ் 0க்கு அலைன் ஆகிடும். 3 லைன் காமிக்குது. ஒரு சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா 500 RPM. ஸோ இப்போ 3 லைன் இருக்குது, 1500 RPMல இருக்குது. இப்போ நம்ம 1000 RPM ரீச் ஆனதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்லோவாக. லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ண டிப்ஸு ஃபாலோ பண்ணி புதுசாக ஒரு கார் ஓட்டி கொஞ்ச நாள் பழகின ஒருத்தருக்கு நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி லைவாக டெஸ்ட் பண்ணி அவரால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் மைலேஜ் எடுக்க முடியுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ABCன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், தென் கியர்ஸ் அண்ட் ஸ்டீரிங் வீல். இதை ரொம்பவே என்ன பண்ணணும்னா சாஃப்டாக யூஸ் பண்ணணும், ஃபெதர் டச்சில் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இந்த 3 கோடாக இருக்கும்போது என்ஜினுடைய சவுண்டு கேபினுக்குள்ளே லைட்டாக கேட்கும். அதுக்கப்புறம் 2 லைன் ரீச் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த நாய்ஸ் அரெஸ்ட் ஆகிடும். இப்போ 2 கோட் ஆயிடுச்சு. வண்டியை மூவ் பண்ண போகிறோம். பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளச் அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுறாங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் வண்டியை ஸ்லோவாக நான் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கிளச்சில் லைட்டாக கால் எடுக்க வண்டி மூவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். வண்டி ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் ஆகிட்டுருக்கு, ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் சொன்ன அதே டிப்ஸ் தான். 0 to 15 ஃபர்ஸ்ட் கியரு, 15க்கு அப்புறம் செகண்ட் கியர் போட்டுட்டு வண்டியை ஸ்லோவாக நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணணும். ரொம்ப போட்டு குரூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ இது ஒரு சிங்கிள் ரோடுனால உங்களுக்கு வண்டி 2 சைடுமே வரும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரில் நீங்கள் போகலாம். ஆனால் கிளச்சில் கால் கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார் ஓட்டும்போது லெஃப்ட் சைடோட ஜட்ஜ்மெண்ட்டும் ரைட் சைடில் ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக பார்க்கணும். கூடவே இந்த சென்டர் மிரரையும் க்ளீனாக வாட்ச் பண்ணணும். இப்போ வண்டி 15-20 ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸ்லோவாக தான் போகணும்.
ரொம்ப போட்டு நீங்கள் ஆக்சிலேட் பண்ணீங்கன்னா வண்டி வந்து உரும்ப ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரெவ் சவுண்டு கேட்டுச்சுனாவே அது கரெக்டான மெத்தடில் நம்ம ட்ராவல் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ பொறுமையாக போங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பைக் இருக்குது, கார் வருது, அதனால் நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும், பொறுமையாக போங்க. ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து சிங்கிள் ரோட்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நம்ம ஹைவே வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸ்பீடு வந்து 20 செகண்ட் கியரில் தான் இருக்குது. கரெக்டாக உங்களுடைய இண்டிகேட்டர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கும் உங்கள் சைடில் வரக்கூடிய வண்டிக்கும் வார்னிங் தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வண்டியை ப்ராப்பராக பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ செகண்ட் கியர் வந்து 15 to 25, தேர்ட் கியர் வந்து 25 மேலே 35க்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 35க்கு மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக ஆக்சிலேட் பண்ணி 4th கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து 45க்கு மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5th கியருக்கு போட்டுடலாம். 3 சிலிண்டர்ஸ் கொண்ட ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதனுடைய ஆர்பிஎம் எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் 4 சிலிண்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இதில் யூஸ் பண்ணுற டிரைவிங் மெத்தடும் 4 சிலிண்டர் இன்ஜின் கொண்ட காரில் ஓட்டக்கூடிய டிரைவிங் பேட்டர்னும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, ட்ரக்ஸு. ஸோ அதனால் வந்து வண்டியை வந்து ஸ்லோவாக நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச்சில் லைட்டாக காலை வச்சுட்டு அப்படியே போகணும். கியரை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ இது கொஞ்சம் வண்டி வந்து கன்சிஸ்டடாக இருக்குது, 3 வண்டி வந்து ஸ்லோவாக போகுது, அதனால் நான் வந்து 3rd கியரில் தான் நான் ட்ராவல் பண்ணணும். உங்கள் வண்டியோட என்ஜின் ஆர்பிஎம் வந்து 2000 இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்து 5 கியரை வந்து அப் ஷிஃப்ட் பண்ணுறதோ டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான மைலேஜ் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பம் ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 2000 ஆர்பிஎம்மில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேரிகேட் வருது. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்துகிட்டு ஸ்லோவாக பிரேக் அழுத்திட்டு கிளச்சை அழுத்திட்டு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மினிமம் தேர்ட் கியர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணி இப்படி அழகாக போகலாம். வண்டி வந்து 0 செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 19.4 km/லிட்டர் ஆவரேஜ் இருந்தது. இப்போ 17.6 இருக்குது. நம்ம ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஎம்மும் 2000க்குள்ளே இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி கியர் இண்டிகேஷன் காமிக்கும் நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா. ஸோ கூடுமான வரைக்கும் பேரிகேடு இல்லை ஒரு பல்ல வருது இல்லை ஒரு பாத்துவல் வருது அப்படின்னா நீங்கள் கியரை வந்து குறைக்கணும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஸ்லோவாக நீங்கள் ஏற்றுங்க. ஏசி ஆன் ஆகலை, ஏசின்ற அந்த லெட்டர் எழுதிருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு லைட் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஏசி வந்து ஆன்ல இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் அது வந்து ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கார் வந்து ஏசி ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, வண்டியில் அழகாக உங்களுடைய மைலேஜ் வந்து ஏறுறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். ஸோ 19.2 வந்து இப்போ ரீச் ஆகிருக்கு, 59 ஸ்பீடு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளே இருக்குது. இந்த லெஃப்டில் பாருங்கள். ஸோ என்ஜினோட ஆர்பிஎம் வந்து நீங்கள் பார்க்க முடியும், 4 கோடு தெரியுது, 2000 ஆர்பிஎம். சென்டரில் பார்த்தீங்கன்னா 58, 57 அந்த மாதிரி ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு இனிஷியலாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20.2 km/லிட்டர் வந்திருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஸ்லோவாக ஆக்சிலேஷன் கொடுங்க. இப்போ நம்ம வந்து உரகடத்துலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு விதமான ஹைவே தான். இது ஹைவேல கண்டிப்பாக இந்த மைலேஜ் வந்து பாசிபிள் தான் அப்படின்னு எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க. எஸ், உண்மைதான். நீ ஹைவேல எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஹைவேல ஒரு 20+ நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிட்டி இல்லை ஒரு டிராஃபிக்கில் வந்து நீங்கள் வண்டியை உள்ளே கொண்டு போகும்போது உங்கள் மைலேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ராப் ஆகாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி
லோக்கலில் மட்டும்தான் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு கம்மியான மைலேஜ் தான் கொடுக்கும். சில பேருக்கு 14, 16 கிடைக்குது, சில பேருக்கு 17 கிடைக்குது, சில பேருக்கு 10 கூட கிடைக்குதுன்னு கம்ப்ளைண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த ட்ரைபரை வாங்கிட்டு எனக்கு மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பியிருக்காங்க. நானே நிறையா கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கரெக்டான இந்த டிரைவிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த புது காருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் மேனுவலில் இருக்கும். அது அந்த டைம் வரைக்கும் உங்கள் காரில் வந்து ஃபிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் காம்பனன்ட்ஸ், அதாவது என்ஜினில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து வேறு வேறு ஃபேக்ட்ரி வெண்டர்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு ரெனோ நிசான் ஃபேக்ட்ரியில் வந்து கொண்டு வந்து அது அசம்பிளி வந்து நடக்கும். அப்போ அதில் வந்து டிராயிங் படி அந்த எல்லா காம்பனன்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது டாலரன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கலாம், இல்லை ஹையாக இருக்கலாம், இல்லை மீனில் இருக்கலாம். பட் இந்த என்ஜின் சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி மற்ற எல்லா காம்பனன்ட்ஸும் ஒரு டாலரன்ஸ் ஃபிட் லெவல் ஒன்று இருக்குது. அது ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல மைலேஜ் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் வண்டியை ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் 2000 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மைலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து தப்பான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் காரை வந்து பிலோ 70க்குள்ளே நீங்கள் ஓட்டுற மாதிரி வச்சுக்கணும். வாங்கிய முதல் நாள்லேருந்தே நீங்கள் 100 தான் போவேன், 140 தான் போவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய அந்த உள்ள வேர் அண்ட் டியர் இருக்கு இல்லையா, என்ஜினுடைய பார்ட்ஸு கண்ணாபின்னான்னு வந்து தேஞ்சிருக்கும். அப்போ அன்ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காம இருக்கலாம். அதனாலவே மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 70, இல்லை அதிகபட்சம் வந்து ஒரு 75 அது வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஆர்பிஎம் வந்து ஒரு 2000லேருந்து ஒரு 2500 ஆர்பிஎம் வந்து நீங்கள் போகலாம். கூடுமான வரைக்கும் ஒரு 2000 ஆர்பிஎத்துக்குள்ளே உங்கள் வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா லாங் ரன்னில் நல்ல மைலேஜ் வந்து வண்டி கொடுக்கும். அப்போயே நீங்கள் போட்டு அழுத்தி 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 அந்த வண்டியை வந்து ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போக போக மைலேஜ் வந்து கிடைக்காது. இப்போ நான் வந்து இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்னோடய கார் வந்து புது கார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் நல்லாவே மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டேர்ன் எடுக்கலான் இருக்கோம். இண்டிகேட்டர் வந்து ஆனில் இருக்க ரைட் சைடில், கியரெல்லாம் குறைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வந்துடணும். இப்போ 2 சைடும் நீங்கள் பார்த்துட்டு நல்லா டபுள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் வண்டியை வந்து ஸ்லோவாக நீங்கள் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி டேர்ன் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கியர் வந்து போட்டுட்டு ஸ்லோ ஆக்சிலரேஷன், கிளச் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். அடுத்து 25 ஆனதுக்கப்புறம் திருப்பி கிளச்சை ஃபுல் கிளச் அழுத்திட்டு கியரை போட்டுட்டு நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுடைய கிளச்சை. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும் நல்லாவே. இப்போ 35, 36 மேலே போயிடுச்சு. 4th கியரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கிளச் எப்போயுமே நீங்கள் அழுத்துங்க கியர் போடும்போது. அதே மாதிரி கியர் போட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் கால், அதை வந்து மேக்ஸிமம் கூடுமான வரைக்கும் பொறுமையாக எடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் வந்து சடனாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ஃபெதர் டச்சாக கொடுங்க. 45+ மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் கிளச் அழுத்திட்டு கியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கிளச்சாக எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிக்கலாம். இப்போ 4 சிலிண்டர் இன்ஜினில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய டிரைவிங் பேட்டர்னும் கியர் ஷிஃப்ட் பேட்டர்னும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 15 ஃபஸ்ட் கியர் தான், 15 to 35 செகண்ட் கியரு, 35 to 45 தேர்ட் கியரு, 45 to 60 வந்து பார்த்தீங்கன்னா 4th கியரு. 60க்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் 5th கியர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏபிசி, ஆக்சிலரேஷன், பிரேக்கு, கிளச் சேமாக தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஜி மீன்ஸ் ஃபார் கியர், எஸ் மீன்ஸ் ஃபார் ஸ்டீரிங் வீல். கியரை வந்து சாஃப்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டீரிங் வீலை போட்டு உலட்டாமல் அங்கிட்டு இங்கிட்டு உலட்டாமல், இப்போ பாருங்கள் ஸ்டீரிங் வீலை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு உலட்டார் இல்லையா, இந்த மாதிரி உலட்டக்கூடாது. நீங்கள் ஸ்டெடியாக போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் மைலேஜ் எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் நம்மள சில பேர் என்ன பண்ணுறோம்,
அந்த ஒரு பேஷண்ட்டாக ட்ரைவ் பண்ணாமல் எடுத்த உடனே நம்ம வந்து ஸ்பீடாக போகணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்ற மாதிரி ஒரு சீன்லாம் சில பேர் கிரியேட் பண்ணுவாங்க. காரில் டக்குன்னு போவாங்க, உடனே பிரேக் அடிப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்டேக் பண்ணுவாங்க. யாராவது நம்மளை ஓவர்டேக் பண்ணாங்கன்னா அவங்கள போய் முந்திட்டு போயிட்டு ஒரு சீனை போடுவாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. காருன்றது ஒரு சேஃபாக பாதுகாப்பாக நீங்கள் போகிறதுக்காக மட்டும்தான். ஒரு பப்ளிக் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் ஒரு தனியாக ஒரு ரேஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் காரில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்ட். ஆனால் நீங்கள் போகிறது எல்லாமே வந்து பல மக்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸ்கூட்டரில் போகிறாங்க, பைக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரக்கில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் பாதுகாப்பாக போங்க. ஏன்னா உங்களையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி ஸ்லோவாக போகுது, நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதாவது கேட்டில் வந்து நிறைய கிராஸ் ஆகுது. வண்டியை வந்து பிரேக் அழுத்திட்டு ஃபுல் கிளச் அழுத்திட்டு கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரோ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு பொறுமையாக போங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு இடம் வந்து சிக்னல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் போய் ஃபாஸ்ட்டாக போய் நிறுத்தி உங்கள் பிரேக் அழுத்தி போகிறத விட உங்களுடைய ஒரு 300-400 மீட்டரில் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே என்ன பண்ணலான்னா ஸ்லோ பண்ணலாம். ஸ்லோ பண்ணுறதுன்றது வந்து பிரேக் அழுத்தி ஸ்லோ பண்ணுறது இல்லை, உங்கள் ஆக்சிலரேஷனை லைட்டாக கால் எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் போகிற ஸ்பீட்லேருந்து ரெடியூஸ் ஆகி நீங்கள் அடையக்கூடிய அந்த பிளேஸை வந்து நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாலும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நம்ம இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பிரசாந்த். அவங்க கார் ஓட்டி இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை சொல்லி அவர் கரெக்டாக மைண்டில் ஏற்றிட்டு இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணி இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட்டு. பிகினராக இருக்கிறவங்களே இவ்வளோ தூரம் மைலேஜ் எடுக்கும்போது பல வருஷம் அனுபவம் உள்ள கார் டிரைவராக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு 7 சீட்டர் காரு தான். ஆனால் இப்போ 2 பேர் தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். இங்கே 4-5 பேர் பயணம் பண்ணால் கூட ஹைவேல கண்டிப்பாக வந்து ஒரு 20, அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது 20ஆவது, அதாவது லாங் ரைடில் சொல்கிறேன், ஒரு 20ஆவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன தான் கண்ணாப்பண்ணு ஓட்டினாலும். ஆனால் 74-75க்குள்ளே நீங்கள் உங்கள் ஸ்பீடை வந்து ஆஃப்டர் 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 22-24 மைலேஜ் வரைக்கும் எடுக்கலாம். வித் ஏசியில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்டு குறையும் இல்லை கூடுதலாக இருக்கலாம். 20ல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னா ஒரு 19 கிடைக்கும் ஏசியில். இல்லை நீங்கள் 24 வரைக்கும் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சுன்னா ஒரு 22 வரைக்கும் கிடைக்கும். சில டைமில் 24 வந்து வித் ஏசியில் கிடைச்சிருக்கு. நம்பர் 1 டிப்ஸ் என்ன அப்படின்னா, என்ஜினுடைய ஆர்பிஎம் 1000 ரீச் ஆனதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணுறது. டிப்ஸ் நம்பர் 2, ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு கிளச்சிலேருந்து காலை மெதுவாக எடுத்துகிட்டு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணணும். செகண்ட் கியர் அதே மாதிரி தான், 15க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கியருக்கு வந்து போட்டுட்டு ஃபுல் கிளச் அழுத்திட்டு கிளச்சிலேருந்து காலை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஆக்சிலரேஷன் லைட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஎம் கியரில் வண்டி இருக்கும்போது 2000க்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ மைலேஜ் வந்து 23.8 வந்து காமிக்குது. ஸோ நம்ம லெஃப்டில் வந்து இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன வில்லேஜ் ரோடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இயர் கொண்டு வந்துட்டு இதுவும் வில்லேஜ் ரோடு தான். ஸோ இங்கே வந்து பொறுமையாக போனோம். இந்த மாதிரி தெருக்குள்ளே போகும்போது நீங்கள் செகண்ட் இயர் தான் போட்டுட்டு கம்மியான ஸ்பீடில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பேஷண்ட்டாக போகணும். ஏன்னா 2 வீலர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, கரெக்டாக வழி விட மாட்டாங்க. ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் இங்கே இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு, அதே மாதிரி ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க.
அங்கே வண்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அடுத்த கியர் வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வண்டி முன்னாடி நிற்கிது, இங்கேருந்தே பொறுமையாக பண்ணி ஒரு செகண்ட் கியர் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி டேர்னிங், சின்ன டேர்னிங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் செகண்ட் கியரில் போகிறது வந்து ரொம்பவே நல்லது. வண்டி வந்து இப்போ லைட்டாக உருமுறை சத்தம் கேட்கும், ஏன்னா பொறுமையாக பண்ணணும். ஆக்சிலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுனால தான் இந்த சவுண்டு வருது. கியர் தேர்ட் கியர் போட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கியர் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் வண்டி வந்து ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக போகணும். இப்போ நம்ம கியர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாதனால இந்த மைலேஜ் வந்து 23.9 23.6 வந்திருக்கு. அது ஒரு ரீசன். சின்ன வில்லேஜில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, ஃப்ரீக்வெண்ட் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிளச்சு கியர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணீங்க, அதனால் குறைஞ்சிருக்கு. இப்போ 45 44 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னும் அடுத்த கியர் போடணும். 2500 RPM ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் மைலேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால் அவங்க மைலேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. கியரை கரெக்டாக அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணலைனாலும் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். சரியான RPMல மெயின்டைன் பண்ணலைனாலும் கண்டிப்பாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதே மாதிரி நிறையா பள்ளங்களில் வந்து வண்டியை விட்டு விட்டு இறக்கி ஏற்றினீங்கனாலும் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி சடனாக நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்து ஹார்டாக பிரேக் அழுத்தினீங்கனாலும் மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி கிளச்சை வந்து ஃபுல் கிளச் அழுத்தாமல் ஹாஃப் கிளச்லேயே நீங்கள் அழுத்தி அழுத்தி கியர் போட்டிங்கனாலும் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இப்போ வந்து 24 மைலேஜ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரை ஒரு மணி நேரம் மேலே நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம காமிக்கணுன்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 1 hour கிட்ட நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரெனோ நிசான் ஃபேக்ட்ரி கிட்ட வந்து இந்த டெஸ்ட்டை வந்து முடிக்கலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:17, மோர் தென் 1 hour மேலே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்குன்றதை நம்ம டச் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த இடத்துல டிரைவிங் எக்கோ, ஆக்சிலரேஷன், கியர் ஷிஃப்ட்டு, ஆன்டிசிபேஷன், கரெக்டான டைமில் வந்து ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, கியர் ஷிஃப்ட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 23-25 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி 25.2 எடுத்தோம். இந்த டைம் வந்து 55 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் கன்சம்ஷன் இங்கே காமிக்க பாருங்கள். ஸோ இது வந்து 24.1 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 37.6. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 hour 27 minutes டைம் எடுத்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெனோ நிசான் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு இடத்துல நிற்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து லைவாக ஒரு மைலேஜ் எப்படி எடுக்கிறத பற்றி நம்ம டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.